காரணம்னா பொதுவாகவே நவம்பர் 27 அப்படிங்கிறது அந்த தனி தமிழீழத்திற்காக உயிர் நீத்த மாவீரர்கள், அதாவது விடுதலை புலிகள் மாவீரர் நாள், எல்லா பேருக்குமான ஒரு நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய இடம், ஒரு மாவீரர் தினம். அந்த மாவீரர் தினம்ங்கிறது ஒரு எப்படின்னா ஒரு உணர்வு பூர்வமானதா இருக்கும். அதாவது தன்னுடைய மண்ணுக்காக, தன்னுடைய இனத்துக்காக, தன்னுடைய மொழிக்காக தன்னுயிரை ஈந்த, யோசிச்சு பாருங்க நீங்க. இப்ப சாக போறோம்னு ஒரு மனித வெடிகுண்டா மாறக்கூடிய நபர்கள், கரும்புலிகள் என்பவர்கள் தற்கொலை படை தாக்குதல், கொரில்லா தாக்குதல் நடத்தக்கூடிய நபர்கள். அந்த மாதிரி தன் உயிரை தியாகம் செய்து இனத்திற்காக, அதுவும் சொன்னோம்னாக்க மண்ணினுடைய விடுதலைக்காக, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உயிர் நீத்த இனம்னா தமிழினம் மட்டும்தான். வேற எந்த ஒரு உலகத்திலையும் ஒரு மதத்திற்காக உயிர் நீத்தவர்கள் இருப்பாங்க, ஒரு வழிபாட்டுக்காக உயிர் நீத்தவர்கள் இருப்பாங்க. ஆனால் ஒரு மொழிக்காக உயிர் நீத்த ஒரு இனம்னா அது வந்து தமிழினம் மட்டும்தான். அந்த தமிழினத்திலையும் ஈழத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான அந்த மண்ணினுடைய விடுதலைக்காக உயிர் நீத்தவர்கள். அவர்கள் எல்லாருக்குமான ஒரு நிகழ்வு தான். அதாவது எல்லாருக்குமான ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு. என்ன அஞ்சலி செலுத்த, நினைவு கூறக்கூடிய நிகழ்வு. அவங்களுடைய வீரத்திற்கு நாம ஒரு என்ன சொல்றது, ஒரு அனுசரிப்பு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்ப